வணக்கம் நண்பர்களே, இங்கே நீங்கள் பூமியில் எல்லா இடங்களிலும் ஈர்ப்பு விசை விதிகள் பொருந்தும் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த இடங்களில் அது பொருந்தாது. கார்கள் மேல் நோக்கிச் செல்லும் மலை முதல் அமெரிக்காவில் ஈர்ப்பு விசை இல்லாத வீடு வரை எல்லாவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் இந்த தலைகீழான நீர்வீழ்ச்சியை பார்க்க வேண்டும். இந்த நீர்வீழ்ச்சி உண்மையானது. இது சிலியில் காணப்படுகிறது. இங்கு நீர் கீழே ஓடவில்லை, மாறாக மேல் நோக்கி ஓடுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி இயல்பியல் விதிகளை மீறுவது போல் தோன்றுகிறது. இது மாயமா? சரி, விடை நீங்கள் நினைப்பதை விட குறைவான மர்மமானது. கீழே இருந்து மிகவும் வலுவான காற்று வீசுவதால் தண்ணீர் மேல் நோக்கி ஓடுகிறது. இது தண்ணீரை எதிர் திசையில் தள்ளுகிறது. இதனால் தண்ணீர் மேல் நோக்கி ஓடுவது போல் தெரிகிறது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவிலும் இதே போன்ற நீர்வீழ்ச்சிகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஒன்று ஹவாயிலும் காணப்படுகிறது. இது வைப்பியா நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சிகள் அனைத்தும் ஒரே காரணத்திற்காக தலைகீழாக உள்ளன, அது வலுவான காற்று. ஆனால் நீங்கள் இவற்றில் ஒன்றை பார்த்தால் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த தண்ணீரின் மிகப்பெரிய அழுத்தத்தால் நீங்கள் உண்மையில் தூக்கி எறியப்படலாம். நாம் அடுத்ததாக சாண்டா குரூஸில் உள்ள மர்மமான இடத்தை கவனிக்க வேண்டும். அமெரிக்காவில் ஈர்ப்பு விசை செயல்படாத மிகவும் மர்மமான இடம் இது. இந்த இடம் 1939ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பிரசர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அந்த பகுதியைச் சுற்றி நடந்து கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு தலை சுற்று ஏற்பட்டது. பின்னர் அவர் தனது திசைக்காட்டி எடுத்து பார்த்தபோது திசைக்காட்டி முள்ளு கட்டுப்பாடின்றி சுழலுவதை உணர்ந்தார். ஆகவே அவர் அந்த நிலத்தை வாங்கி அதில் ஒரு வீட்டை கட்ட முடிவு செய்தார். விரைவிலேயே அவர் கட்டடம் ஈர்ப்பு விசையை மீறுவதை உணர்ந்தார். இங்கு நீங்கள் பலவிதமான கோணங்களில் வளைந்து நிற்க முடியும். நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று தோன்றலாம், ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே நிற்பீர்கள். இந்த வீட்டில் தண்ணீர் மேல் நோக்கி ஓடுகிறது. கோள வடிவ பந்துகள் மேல் நோக்கி உருள்கின்றன. சரி, இந்த மர்மமான இடத்தை உருவாக்குவது என்ன? வீட்டின் கீழே உள்ள ஒரு காந்தப்புலம் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் இதுவரை சரியான காரணம் தெரியவில்லை. இந்த இடம் நாம் இயல்பியல் பற்றி நினைக்கும் விதத்தை உண்மையிலேயே கேள்விக்குறியாக ஆக்குகிறது. அடுத்து ஹூவர் அணைக்கட்டை பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஹூவர் அணைக்கட்டு. ஆனால் இதன் மிகவும் அற்புதமான அம்சங்களில் ஒன்று அதன் வெளிப்படையான ஈர்ப்பு விசையை மீறும் தன்மை. நீங்கள் அணைக்கட்டின் மேல் நின்று கொண்டு தண்ணீரை கீழே ஊற்ற முயற்சித்தால் அது கீழே செல்லாது. மாறாக அது மேல் நோக்கி பறக்கும். சரி, தண்ணீர் இவ்வாறு மேல் நோக்கி எப்படி பறக்கிறது? விஞ்ஞானிகள் இது இந்த பிரம்மாண்டமான கட்டுமானத்தின் அளவின் காரணமாக என்று நம்புகின்றனர். அதன் பிரம்மாண்டமான அளவு வலுவான காற்று ஓட்டத்தை உருவாக்குகிறது. இது எந்த ஒரு பொருளையும் மேல் நோக்கி தள்ளிவிடுகிறது. ஆனால் நீங்கள் இதனுள் குதித்தால் பறப்பீர்களா? துரதிர்ஷ்டவசமாக இல்லை. ஆனால் லேசான பொருட்கள், உதாரணமாக டேபிள் டென்னிஸ் பந்துகள் பறக்கும். இப்போது நாம் காந்த மலை பற்றி கவனிக்க வேண்டும். ஒரு கார் மலையின் மேல் உருளுவது சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைக்கலாம். இதனை காண நியூ பிரன்ஸ்விக் கனடாவுக்கு செல்வோம். மேலும் நீங்கள் இங்கு காந்த மலையை காணலாம். இங்கு ஈர்ப்பு விசை முற்றிலும் செயல்படாதது போல் தோன்றும். அனைத்து கார்களும் இந்த மலையில் மேல் நோக்கி உருள்கின்றன. இந்த பகுதியில் கார்கள் பிரபலமடைந்த 1930களில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றபோது கார் மேல் நோக்கி உருளத் தொடங்கியது. இது அமானுஷ்யமானது அல்லது மாயமானது போல் தோன்றலாம். ஆனால் சிலர் இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். சாலை எவ்வாறு கட்டப்பட்டது என்பதன் காரணமாக ஏற்படும் ஒரு மாயபிம்பம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் சிறிய சாய்வுகள் உயரமாக தோன்றலாம். இதனால் மக்கள் தங்கள் கார்கள் மேல் நோக்கி உருள்கின்றன என்று நினைக்கிறார்கள். ஆனால் இப்போதைக்கு இது வெறும் கோட்பாடுதான்.
இந்த சாலை உண்மையில் ஈர்ப்பு விசைக்கு எதிர்மாறானதா அல்லது இது வெறும் மாயையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்போது நாம் ஜெஜு தீவை பற்றி கவனிக்க வேண்டும். ஜெஜு தென் கொரிய தீவு. ஆனால் இந்த தீவில் மிகவும் மர்மமான ஒன்று நடக்கிறது. தீவில் உள்ள ஒரு சாலை ஈர்ப்பு விசையை முற்றிலுமாக மீறுவது போல் தெரிகிறது. பாட்டில்கள் இந்த சாலையில் மேல் நோக்கி உருள்கின்றன. நிச்சயமாக கார்களும் அப்படித்தான். இதன் காரணமாக பலர் இந்த தீவு சபிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர். மற்றவர்கள் இது சுற்றுப்புறங்களின் காரணமாக ஏற்படும் மாயவிம்பம் என்று கூறுகின்றனர். இந்த பகுதி தட்டையாக இருப்பது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் அது சரிவு. தங்கள் கார்கள் தானாகவே மேல் நோக்கி பயணிப்பது போல் தோன்றும் போது ஓட்டுநர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். இந்த ஒரு சாலையை பார்க்க தென்கொரியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து பலர் இந்த தீவுக்கு வருகிறார்கள். இது உண்மையிலேயே மிகவும் குழப்பமான காட்சியாகும். இறுதியாக காஸ்மோஸ் மர்ம இடத்தை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். காஸ்மோஸ் மர்ம இடம் என்பது இயல்பியல் செயல்படாத இடமாகும். இந்த இடம் தெற்கு டகோட்டா, அமெரிக்காவில் காணப்படுகிறது. நீங்கள் இங்கு அற்புதமான கோணங்களில் சாய்ந்து விழாமல் இருக்க முடியும். கீழே நடப்பதும் மிகவும் கடினம். முழு வீடும் உங்கள் மனதை உண்மையில் குழப்புகிறது. பொருட்கள் கீழே விழாமல் மேல் நோக்கி உருள்கின்றன. இந்த குடிசை அமானுஷிகமானது என்று சிலர் நம்புகிறார்கள், ஆனால் உண்மையில் உங்கள் மூளை குழம்பிப் போவதால் தான் இவ்வாறு தோற்றுகிறது. குடிசை 20 டிகிரி சாய்வில் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கும்போது இது கவனிக்கப்படுவதில்லை. இதனால் பலர் மிகவும் திசை திருப்பட்டு குழம்புகிறார்கள். இதற்கான பதில் நாம் அறியாத உலகை பற்றி நிறைய இருக்கிறது என்று சொல்வது பாதுகாப்பானது. இந்த இடங்களில் சிலவற்றில் ஈர்ப்பு விசை இல்லை என்பது போல் உண்மையில் தோன்றுகிறது. ஆனால் மற்ற இடங்கள் அமானுஷியமானவை அல்லது அற்புதமானவை போல தோன்றும். ஆனால் நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடங்களுக்கு செல்லும்போது மக்கள் காயமடைந்தோ அல்லது இறந்தோ கூட சம்பவங்கள் நடந்துள்ளன. உலகில் இதைவிட வேறு அற்புதமான ஈர்ப்பு எதிர்ப்பு இடங்களை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அறிந்திருந்தால் சமூக வலைதளங்களில் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை விரைவில் வரும் வீடியோவில் பகிர்ந்து கொள்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.